மே மாதம் 12ஆம் திகதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்றைய நாள்ல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஆஜரானாரு ஒரு வாக்குமூலம் வழங்குறதுக்காக. අපිට රටක් ඉදිරියට යන්න බැහැ. එකක් අපි නීතියට යටත් වෙන්න ඕන. දෙක අපි නීතියට බය වෙන්න ඕන. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இப்படி போனா நாட்டை செய்யறது கஷ்டம், அது என்னத்துக்கு அப்படின்றதையும் நாங்க பார்க்க போறோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்றைய நாள்ல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டார். காரணம்னு சொன்னா 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு விமானங்கள் கொள்வனவு செய்ததுல 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சம் பெற்றமை தொடர்பான முறைப்பாட்டின் அடிப்படையில, அதற்காக வழங்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில இந்த அழைப்பு அவருக்கு விடுக்கப்பட்டது. முன்னாள் போக்குவரத்து அமைச்சரையும் அழைத்திருந்தாங்க. எனவே இன்று காலையில 9 மணிக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த அழைப்பை ஒட்டி அவருடைய ஆதரவாளர்கள் இன்றைய நாள்ல லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்பாக பெரிய அளவாக திரண்டிருந்தாங்க. அவருக்கு ஆதரவான கோஷங்கள், அரசாங்கத்துக்கு எதிரான கோஷங்கள், இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இதுல பார்க்கப்பட்டது. யுத்தத்தை முடிவுக்குள்ள கொண்டு வந்த ஒரு தலைவரை இந்த மாதிரி செய்யலாமா, இந்த மாதிரி அழைக்கலாமா, இந்த மாதிரி விசாரணை செய்யலாமா என்ற பலதரப்பட்ட கோஷங்கள் அவருடைய ஆதரவாளர்களால எழுப்பப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் அவருக்கு ஆதரவாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களும் அங்கு வந்திருந்தாரு. நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய பேஸ்புக் பதியில நிறைய போட்டோக்கள், அவருடைய ஆதரவாளர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவாக வந்த அந்த இடத்தில் இருந்த மக்கள் அவங்களுடைய போட்டோக்கள் எல்லாத்தையும் பதிவிட்டிருந்தாரு இது சமூக வலைதளங்கள்ல. எனவே இந்த விசாரணை அல்லது இந்த வாக்குமூலம் 2 மணித்தியாலங்கள் இடம்பெற்று அவர் அந்த வாக்குமூலத்தை வழங்கிட்டு விடைபெற்றாரு. அதோட தொடர்ந்து முன்னாள் அமைச்சர், போக்குவரத்து அமைச்சரும் 2 மணித்தியாலங்களுக்கான வாக்குமூலத்தை வழங்கிட்டு அவரும் அங்கிருந்து போயிருக்காரு. எனவே இந்த விஷயம் கடந்த நாட்கள்ல இருந்து ஒரு பரபரப்பாகவே இருந்தது. என்ன நடக்க போகுது, இது நடக்க போகுது, கைது நடவடிக்கை இருக்குமா, இந்த மாதிரியான பல ஊகங்கள் இருந்தது. இன்றைய நாள்ல இந்த வாக்குமூலம் வழங்கிட்டு அவங்க வெளியேறி இருக்காங்க. இலங்கையை பொறுத்தவரையில இந்த மாதிரி இருந்தா, இப்படியான நடவடிக்கைகளை, இந்த மாதிரி எண்ணங்களோட இருந்தா நாட்டை கொண்டு செல்வது மிக கடினமானது அப்படின்ற மாதிரி ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் ஒரு நிகழ்வில் வைத்து பேசிய போது சொல்லியிருக்காரு. අපිට රටක් ඉදිරියට යන්න බැහැ. එකක් අපි නීතියට යටත් වෙන්න ඕන. දෙක අපි නීතියට බය වෙන්න. மிக முக்கியமானது சட்டத்தை மதிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக மக்கள் மத்தியிலையும் அரசியல்வாதிகள் மீதும் வேணும். சட்டத்தை மதிக்கணும், சட்டத்துக்கு பயப்படணும். இந்த 2 விஷயங்களும் இல்லாட்டி நாடு செய்யக்கூடிய அளவில் இருக்காது. குறிப்பா ஜனாதிபதியா இருந்தா என்ன, கிராம சேவகராக இருந்தான, அரசு அதிகாரியா இருந்தான, அனைவருக்கும் சட்டம் என்பது ஒன்று. சட்டத்துக்கு இவர்கள் எல்லாருமே பயப்பட வேண்டும். නීතියට යටත් වීම වගේම අපි නීතියට බය වෙන්න ඕන. ඒක ජනාධිපතිවරයාද පහළ ග්‍රාම නිලධාරි මහත්මයාද අපි සියලු දෙනා නීතියට යටත් ඒ වගේම නීතියට බියක් තියෙනවා. என்னுடைய பேரை குறிப்பிட்டு ஒரு விசாரணையின் மூலமா சொல்லப்படுதுன்னு சொன்னா, என்னுடைய பேரா இருந்தானே, நானா இருந்தானே, அது விசாரணையோ அல்லது அதுக்கு வாக்குமூலம் வழங்கணுமோ அப்படின்றா அது வழங்கத்தான் வேணும். இது சட்டத்திற்குள் எல்லாரும் உட்பட்டவர்கள். ஜனாதிபதியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உட்பட வேண்டியது கட்டாயமானதாக இருக்கணும். නීතියට යටත් නොවන කිසිවෙක් ඉන්න බෑ. මොන බලය තිබුණද, මොන කාලයක් විරාජමාන වැජබුණාද, මොන හස්තයන් තිබුණද එසි කිසිව භාජනය කරන්නේ. ඕනෑම පරීක්ෂණයේදී යම් කෙනෙක්ගේ නමක් කියවුණොත් එයාගෙන් කට උත්තරයක් ගන්න ඕන. එන අපිව යම් සිදුවීම් පිළිබඳ මගේ මා පිළිබඳ සඳහන් වෙලා තියෙන මගෙන් කට උත්තරයක් ගන්න බැරිද? அதிகாரிகள் அவங்களுடைய கடமைகளை செய்வதற்கு எந்த விதமான இடையூறுகளும் வழங்கப்படாத இந்த அரசாங்கத்துல அப்படின்ற மாதிரியான முக்கிய தகவலை அவர் வெளியிட்டிருந்தாரு. இதுல குறிப்பா சொல்ல போனா சட்டத்துக்கு பயப்பட வேண்டியது கட்டாயமானது, சட்டத்துக்கு ஏற்ற வகையில நாங்க நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. எனவே இது ஒரு பெரிய அளவாக இந்த கடந்த நாட்கள்ல பேசப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை அழைத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பழிவாங்கும் ஒரு நடவடிக்கையாக இருக்கு அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டது அரசாங்கத்துக்கு. எனவே அதற்கு ஒரு பதிலாகவும் கூட இந்த விடயத்தை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருக்காங்க. கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி கட்நாயக்கா விமான நிலையத்தின் மூலமாக 112 கிலோகிராம் போதைப் பொருளை கொண்டு வந்த 23 பிக்குகளுக்கும் தொடர்ந்து விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கான விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு இன்றைய நாள் அவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தாங்க. இலங்கையினுடைய விமான நிலைய வரலாற்றிலேயே அதிகமான போதைப் பொருள் கடத்தப்பட்டது இதுதான் முதல் சந்தர்ப்பமாக இருந்தது. அதோட புத்த பிக்குகள் போதைப் பொருள் கடத்தி வந்த மிக பாரிய அளவான சம்பவமாகவும் இது
பதிவாகி இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கடந்த நாட்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகமாகவே நாட்டில் பதிவாகுது. போலீசார் இது தொடர்பாக அவதானம் செலுத்த வேண்டும், இது தொடர்பான தகவல்களை வெளிக்கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. காரணம்னு சொன்னா, இப்பொழுது இணைய மோசடி, வெளிநாடுகள் இருந்தா முதல் ஏமாற்று வேலைகள் எல்லாமே இணைய மோசடி மூலமாக நடந்தது. இப்பொழுது அந்த வெளிநாட்டவர்கள் நாட்டுக்குள்ள வந்து அங்கங்க தங்கியிருந்து இங்க இருக்கிறவங்களை இணையத்தின் மூலமாக மோசடி செய்து பணங்களை பறிக்கின்ற நடவடிக்கைகள் கடந்த நாட்களில் இடம்பெற்று அந்த மாதிரி குழுக்களை இப்பொழுது கைது செய்திருக்காங்க. கொத்து கொத்தாக கைது செய்திருக்காங்க. இன்றைய நாளில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. 198 பேர் தெற்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வேறு வேறு இடங்கள்ல இவங்க காலியில் இருந்திருக்காங்க, ஹிக்கடுவில் இருந்திருக்காங்க, அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற இடங்கள்ல இருந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா 198 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல 173 பேர் இந்தியர்கள், 25 பேர் நேபாளை சேர்ந்தவங்க என்ற தகவலும் வெளியாகி இருக்கு. எனவே கடந்த நாட்கள்ல இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நேபாள், சீனா, தாய்லாந்து ஆகிய நாடுகளை சேர்ந்தவங்க கைது செய்யப்பட்டிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே உங்களுடைய பிரதேசங்கள்ல வளமைக்கு மாறா வெளிநாட்டவர்கள் அதிகமான நாட்கள், அதிகமானவர்கள் தங்கியிருக்காங்கன்னு சொன்னா நீங்க போலீசாருக்கு தொடர்பான தகவல்களை வழங்கலாம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. QR முறைமை எவ்வளவு காலத்துக்கு இருக்கும், எவ்வளவு காலம் வரைக்கும் போகும் அப்படின்ற கேள்வி நிறைய பேர் இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் இது தொடர்ச்சியாக போகும். இப்போதைக்கு இந்த QR முறைமைக்கு முடிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அரசாங்க பக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்கட்டண அதிகரிப்பால நீர்க்கட்டணம் அதிகரிக்கப்படுமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு. இதற்கான பதில் வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் தேதி நடைபெற போற தீர்மானத்தை விட்டு அது தொடர்பான ஆய்வுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு பிறகுதான் தீர்மானிப்பாங்க கரண்ட் பில்லு மாதிரி தண்ணி பில்லும் அதிகரிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி. இதுக்கிடையில நேற்று அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணம் இனி எப்போ அதிகரிக்கும், இப்போ இந்த ஒவ்வொரு மாதமும் அதிகரிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதனால இனி எப்போ அதிகரிக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கு. வருகின்ற செப்டம்பர் மாதம் வரைக்கும் அதிகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு அதிகரிக்கப்படும் வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. காரணம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருள் தட்டுப்பாடுகள், எரிபொருள் பிரச்சனை, எரிபொருளுடைய விலையேற்றம், இது எல்லாத்துக்கும் காரணமாக அமைந்திருக்கு. இந்த மின் கட்டண அதிகரிப்பால உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உற்பத்தியாளர்களுக்கோ அல்லது வியாபார தளங்களுக்கோ மின் கட்டண அதிகரிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட இதனால அதிகரிக்கப்பட போது, அதாவது போட்டோ காப்பி அடிக்கிறதுக்கே 2 ரூபா அதிகரிக்க போறோம் அப்படின்னு மாதிரிலாம் தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கு. இந்த விஷயம் தொடர்பாக வருகின்ற நாட்களில் தீர்மானங்கள் எடுக்கப்படும் சொல்றாங்க. ஆனால் இது எப்படி இருந்தாலும் பொருட்களுக்கான விலை இந்த மின் கட்டண அதிகரிப்பால உயரத்தான் போகுது. தமிழக பக்கம் தொடர்ச்சியா பரவலா செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கு. தொடரான ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட என்ன சொல்றது, பிரேக்கிங் நியூஸாக தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற 717 மதுபான சாலைகள் 2 கிழமைக்குள்ள அகற்றப்பட வேண்டும். இந்த மதுபான சாலைகள் எல்லாமே பாடசாலை கட்டிடங்கள், கல்லூரிகள், போக்குவரத்து நிலையங்கள், பஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து 500 மீட்டருக்கு உள்ள இருந்தால் இது அவ்வளவு அகற்றப்பட வேண்டும். இந்த மாதிரி இருக்கின்ற மதுபான சாலைகள் தமிழ்நாட்டில் 717 இருக்குன்னு சொல்லி இந்த 2 நாட்களையும் கணக்கெடுத்திருக்காங்க. இன்றைய நாளிலேயே 50 மதுபான சாலைகள் அகற்றப்பட்டிருக்கிறது அல்லது மூடப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2 கிழமைக்குள்ள இது அவ்வளவும் அகற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த மதுபான சாலைகள் எல்லாமே அரசாங்கத்தின் நேரடியான அரசாங்கத்தினுடைய மதுபான சாலைகள் தான் இருக்கு, தனியாருக்கு இருக்காது. அரசாங்கம் தான் நேரடியாக அதை நடத்துவாங்க. ஆனா இலங்கையை பொறுத்தவரை அப்படி இருக்காது. அரசாங்கத்தினுடைய பங்கு கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு சொந்தமானது நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த சத்தோச மாதிரியான அந்த இடங்கள்ல இருக்கிறதாக இருக்கலாம். அந்த ஒட்டுமொத்தமா பார்த்தா ஒரு 10% இருக்காது. மற்ற எல்லாமே நமக்கு தெரியும் 90% தனியார். அரசாங்கத்துக்கு வரி கட்டணும், ஆனால் தனியார் தான் அதை நடத்துறாங்க. இது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4500க்கும் அதிகமான மதுபான சாலைகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இலங்கையை நாங்க தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பார்த்தா 4500க்குள்ளதான் இலங்கை முழுவதுமே மதுபான சாலைகள் இருக்கு. இதுல தனியா எல்லாம் ஒட்டுமொத்தமா மதுபான சாலைகள் அப்படின்னு சொன்னா மட்டும் பார்த்தா 1200க்குள்ளதான் இருக்கு. அதாவது நாங்க பார்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், ஒவ்வொரு உணவகங்கள்ல இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4000 முதல் 4300 4500 இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் இலங்கையை பொறுத்தவரையில கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் முன்வழிந்த சமாதான உடன்படிக்கை என்றது ஒரு குப்பை அப்படின்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. தாங்கள் எதிர்பார்த்தது, தாங்கள் கோரிக்கை வைத்த விடயங்கள் எதுவுமே இதுல உள்ளடக்கப்படலை, இது முற்றுமுழுதான தேவையற்ற ஒரு உடன்படிக்கை அப்படின்ற மாதிரி நிராகரித்திருப்பதாக சொல்றாங்க. இது ஒரு பெரிய அளவான ஒரு போர் பதற்றத்தை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த போர் பதட்டம் இருந்தாலும் இந்த கிழமையில, இந்த வார கிழமையில அமெரிக்க ஜனாதிபதி
டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பீஜிங் போறாங்க, சீனாவுக்கு போறாங்க. சீனாவுக்கு அவர் மட்டும் இல்ல, எலான் மஸ்கும் போறாரு. அதோட முக்கியமான வியாபார குழு ஒன்றும் அங்கு செல்வதாக சொல்லப்பட்டிருக்கு. இது பலதரப்பட்ட வியாபார நடவடிக்கைகளுடனால ஒரு ஒப்பந்தமாக சீனாவுடன் நடத்திக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்பட்டது. எனவே அந்த ஒரு பயணத்துக்காக இந்த ஈரானோடு இப்பொழுது அறிவித்தல் விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அது தொடர்பான முக்கிய நிகழ்வுகளில் கருத்துக்களை வெளியிடுறது தொடர்பாக கொஞ்சம் அமைதி காக்கிறாரு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். பயணத்துக்கு பிறகு இது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுக்கிடையில சீனா இப்பொழுது அறிவிச்சிருக்காங்க, உள்ளூர் விமான சேவைகளை மட்டுப்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் விமான சேவைகளுக்கான எரிபொருள் கட்டணத்தை உயர்த்த போறாங்க. காரணம் இப்பொழுது எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் விலையேற்றம் காரணமாக சீனாவிலே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவ்வளவு பெரிய கையிருப்பு வைத்திருக்கிற சீனாவிலேயே இப்பொழுது உள்ளூர் விமான சேவைகளை மட்டுப்படுத்தவும் எரிபொருள் விலையை ஏற்றுவதற்கும் முடிவெடுக்கப்பட்டிருக்குன்னா பாருங்க எந்த அளவுக்கு உலகத்தினுடைய எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்றத. மிகப்பெரிய ஒரு பாரிய சிக்கலாக இது இருக்குன்னு சொல்லப்படுது. மத்திய கிழக்கு நாடுகள் பக்கமாக வருகின்ற தரவுகள் அடிப்படையில் இந்த போர் இப்பொழுது ஒரு அளவுக்கு சுமூகமான முறையெல்லாம் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட முற்றுமுழுதாக எரிபொருள் விநியோகத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு, பழைய மாதிரி கொண்டு செல்வதற்கு கிட்டத்தட்ட 2027 ஆண்டு கடைசி வரைக்கும் செல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அதிகமான காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்காங்க. எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.